friends, welcome to Overcraft Tamil channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ், ஸ்லைம் வீடியோஸ், ரிவ்யூ வீடியோஸ் நிறைய பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். எப்படி பேப்பர் வச்சு பாக்ஸ் பண்றது அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க போகலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையானது ஸ்கேல், கலர் பேப்பர்ஸ் அண்ட் க்ளூ. இது மட்டும்தான் தேவைப்படுது. வாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இது நீங்கள் என்ன இது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், என்ன கலர் வேணால் எடுத்துக்கலாம், ஆப்ஷனல் தான். நான் பிங்க்கும் நியான் கலர், எல்லோ கலரும் எடுத்துருக்குறேன். இப்படி நீங்கள் கலர் பேப்பர் எடுத்துட்டு இது இப்படி நீங்கள் மடக்கி விட்ருங்க. இப்படி இருந்ததுன்னா இப்படி மடக்கி விட்ருங்க. ஈஸி தான் இது பண்ணுறதுக்கு. ஸோ இது பண்ணி முடிச்சகாட்டி என்ன பண்ணணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஓகேவா, இது இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு இந்த பேப்பர், இந்த வேறு கலர் பேப்பர் தான் நான் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறேன். இந்த பேப்பரை எடுத்துட்டு அந்த அளவோட சேர்த்து நான் இப்போ கட் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்க போகிறேன். அந்த அளவு கரெக்டாக இருக்குமான்னு தெரில. ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெருசாக இருக்க மாதிரி கொஞ்சம் லைட்டாக தோணுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஒன்று பண்ண போகிறோம். இங்கே பாக்ஸ் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அதுக்கும் இந்த பேப்பர் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு பாக்ஸ் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, இந்த மாதிரி இது நம்ம பெருசாக பண்ண போகிறதுனால இதை நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். மூணாவது இது தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம பெண்ணை மாட்டை வைக்கிறதுக்கு நம்ம ஒன்று பண்ணணும். அதுக்கு நீட்டமாக இந்த மாதிரி நல்லா சன்னமாக இருக்கிற பேப்பராக பார்த்து இந்த மாதிரி நல்லா சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. இது பண்ணதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி நான் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இது தான் ப்ராசஸ்ஸு. நம்ம கட் பண்ணுற ப்ராசஸ்ஸே இது இவ்வளோ தான். இது நம்ம பண்ண கட்டி இது நம்ம இது எடுத்துருக்குறோம். இப்போ நம்ம ஒவ்வொன்றும் க்ளூ போட்டு ஒட்ட வேண்டியது தான். அதுக்காக நான் ஆஸ் யூஸ்வல் சொன்ன மாதிரியே நான் இந்த பிளாக் கலர், இந்த ஃபெவிகால் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஃபெவிகாலை இந்த மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் நம்ம ஒட்ட போகிறோம். சும்மா லைட்டாக தான் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கேன். அதோட அச்சு அப்படியே தெரியும். நீங்கள் இப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபெவி ஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ நீங்கள் அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்படி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். நம்ம இப்படி நம்ம ஒட்ட போகிறதுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கேலை வச்சு நான் மறுபடியும் நம்ம பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த ரெண்டு பக்கமுமே நம்ம இதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஒட்டிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி நீட்டமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம இப்படி இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் நம்ம கம் போட போகிறோம். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி நம்ம கம் போட போகிறோம். இதுக்கும் கம் போட்டதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுக்கும் அண்ட் இது கொஞ்சம் தள்ளி இதுக்கும். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இவ்வளோ தான். இதை நீங்கள் ஒட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டெக்கரேஷன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, ஸ்டிக்கர்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். வாங்க, அது அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி யூஸ் ஆகுதுன்னு லாஸ்ட்டாக பார்க்கலாம். வாங்க, இப்போ நம்ம ஸ்டிக்கர்ஸ் எடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் யூனிகார்ன் ஸ்டிக்கர் தான் எடுத்திருக்கேன். யூனிகார்ன் ஸ்டிக்கர் இந்த மாதிரி பர்பிள் கலர் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம இங்கே ஒட்டிக்கலாம். இங்கே ஒன்று அண்ட் தென் இந்த ப்ளூ கலர் இங்கே ஒன்று நான் ஒட்டிக்கிறேன். இது ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரியே இருந்தது எனக்கு. ஸோ அதனால நான் பெருசு நான் ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பெருசு நான் எதோ ஒட்டுறதுனே கன்ஃபியூஷன். ஸோ எல்லோ கலர் இருந்தது. எல்லோ கலர் நான் எடுத்து அப்படியே ஒட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி நான் எல்லோ கலரே ஒட்டிட்டேன். ஸோ நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற
பழைய பாக்ஸ் நான் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த பாக்ஸில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து இதுக்குள்ளே நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது மாட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். மாட்டை வைக்கிறதுக்கு தான் செஞ்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி கூட நம்ம சும்மா விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா கூட நம்ம வந்து இந்த மாதிரி இன்சர்ட் கூட பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த பெலிகான், அதுக்கப்புறமேட்டு இருக்கிற ரீஃபில் பென் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரீஃபில் பென்னு, அதுக்கப்புறமேட்டு பிளாக் ரீஃபில் அண்ட் பென்சிலு. ஸோ இதுதான் நான் வந்து வச்சுருக்கிறேன். இந்த சைடில் வந்து நம்ம வந்து இரேசர்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி இரேசர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து நம்ம அப்படியே பேக் பண்ணி நம்ம எங்கே வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ரொம்பவே நீங்கள் வந்து பாக்ஸ் இல்லாத பட்சத்தில் அர்ஜென்ட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கூட ஒரு தாட்டி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.